मैं तमिलनाडु भर के भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं का आह्वान करने आया हूं। समय आ गया है तमिलनाडु में डीएमके की ये देश विरोधी और भ्रष्टाचारी सरकार को समाप्त करने का। இங்கே கூடியிருக்கிற அத்தனை பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ளும் கருத்து என்னவென்றால், நேரம் வந்துவிட்டது. திமுகவின் தேச விரோத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் நெருங்கிவிட்டது. सभी लोग नए उत्साह के साथ लवरेज होकर पैरों में गति लाकर तमिलनाडु के अंदर एनडीए की सरकार बनाने के लिए अपनी कमर कस ले। 26 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है. எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளும் கருத்து என்னவென்றால், நீங்க அத்தனை பேரும் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் உங்க உடலுக்கு மேலும் வலு சேர்த்து உங்க காலை உறுதியா எடுத்து வைங்க. 2026 அறுதியிட்டு கூறுகிறேன், நம்முடைய என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் உருவாக போவது உறுதி உறுதி உறுதி. और मित्रों, तमिलनाडु के अंदर नई बनने वाली सरकार एक नए युग की शुरुआत करेगी. தமிழ்நாட்டில் உருவாக போற நம்முடைய என்டிஏ ஆட்சி இருக்கிறதே, அது சாதாரண ஆட்சியாக இருக்காது. ஒரு புதிய முன் உதாரணத்தை, ஒரு புதிய யுகத்தை உருவாக்கும் ஆட்சியாக இருக்கும். तमिलनाडु के अंदर भाई भतीजावाद की ये दुकान समाप्त हो जाएगी. இங்க வகுப்புவாதம், பிரிவினைவாதம் என்ற சிந்தனை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். तमिलनाडु के अंदर करप्शन का हमेशा के लिए अंत होगा. தமிழ்நாட்டில் புரையோடி கொண்டிருக்கும் ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். और तमिलनाडु से देश विरोधी गतिविधियों को हम मूल समेत उखाड़कर फेंक देंगे. தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கிற தேச விரோத சக்தி, தேசியத்துக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும். और तमिलनाडु के अंदर तमिलनाडु के विकास से भारत के विकास का नए सूत्र का सूत्रपात होने वाला है. தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய நம்ம ஆட்சியில புதிய எண்ணங்கள் மட்டுமல்ல, புதிய திட்டங்கள், புதிய சிந்தனைகள், புதிய எழுச்சி உருவாகக்கூடிய ஆட்சியாக உருவாக போகிற நம்முடைய ஆட்சி அமைந்திருக்கும். नरेंद्र मोदी जी ने सभी राज्यों के बीच में एक स्वस्थ स्पर्धा की शुरुआत की है. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி, பாஜகவின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் எல்லாம் தன்னுடைய ஒரு முத்திரையை தனித்துவமாக பதித்துக் கொண்டிருக்கிறார். नरेंद्र मोदी जी ने तमिल भाषा, तमिल संस्कृति और तमिलनाडु इसके सम्मान के लिए आजादी के बाद अगर सबसे ज्यादा किसी ने काम किया है तो हमारे प्रिय नेता नरेंद्र मोदी ने किया है. தமிழ் மக்களின் வாழ்வியல், தமிழ் மக்களின் மொழி வளம், தமிழ் மக்களின் அந்த கல்ச்சர், அவங்களுடைய எல்லாவற்றையும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் இருக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் தமிழ் மொழியையும், தமிழ் இலக்கியத்தையும், தமிழ் பண்பாட்டையும், கலாச்சாரத்தையும் போற்றக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக, மிகச்சிறந்த பிரதமராக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். पवित्र सेंगोल को संसद भवन में प्रस्तापित कर सारे भारत के लोकतंत्र के मंदिर में तमिल संस्कृति को प्राधान्य देने का काम नरेंद्र मोदी जी ने किया है. ஜனநாயகத்தின் கோவிலாக கருதப்படும் பாராளுமன்றத்தில் நம்முடைய மூவேந்தர்கள் கையில இருந்து அலங்கரித்த செங்கோலை, அந்த புனிதமான செங்கோலை கொண்டு அலங்கரிக்க செய்தாரே பாராளுமன்றத்தில், இதைவிட தனி சிறப்பு தமிழுக்கு யாரால் செய்திருக்க முடியும்? तमिलनाडु के अंदर कानून और व्यवस्था की परिस्थिति पूरे देश के अंदर सबसे खराब कानून और व्यवस्था की परिस्थिति तमिलनाडु के अंदर. மொத்த இந்தியாவிலேயும் இருக்கிற மாநிலங்களை எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான நிலையில சீரழிந்து காணப்படுகிறது. प्रीमियम संस्थाएं और यूनिवर्सिटी में भी हमारी महिलाएं, छात्राएं सुरक्षित नहीं है. பல்கலைக்கழகம் போன்ற
மிக முக்கியமான இடங்கள்ல கூட நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் மானத்தோடு சென்று வரக்கூடிய, பாதுகாப்போடு சென்று வரக்கூடிய சூழல் இல்லை என்பது மிகவும் மோசமான முன்னுதாரணம். 700 दिन के बाद भी वेंगई वायल घटना के असली दोषियों को गिरफ्तार नहीं किया गया है. வேங்கை வயலில் நடந்த ஒரு சம்பவம் நடைபெற்று 700 நாட்கள் கழிந்த பிறகு கூட இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த கேஸ் இன்னும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. अवैध शराब की कंप्लेन करने पर अवैध शराब बनाने वालों पर कार्यवाही करने की जगह विरोध करने वाले कॉलेज के छात्रों की हत्या कर दी जाती है. கள்ளச்சாராயம் புரையோடி கிடக்கிறது. கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பிடிக்காம கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிற கல்லூரி மாணவர்கள் திடீரென்று கொல்லப்படுகிறார்கள். और मित्रों, देश विरोधी प्रवृत्ति भी चरम सीमा पर है. இப்ப தேச விரோத சிந்தனை மட்டும்தான் இங்கு ஆட்சி கட்டிலில் இருக்கிறது. 1998 के बॉम्ब विस्फोट के आरोपियों का, इसके मास्टरमाइंड का अंतिम यात्रा को सुरक्षा देने का काम ये तमिलनाडु सरकार ने किया है. अच्छा, 1998 நடைபெற்ற ஒரு வெடிகுண்டு சம்பவம் இருக்கிறதே, அந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமானவர்களை கூட இந்த அரசு காவல் பாதுகாப்போடு அழைத்துக் கொண்டு செல்லும் அவல நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது. ड्रग माफियाओं को भी ड्रग बेचने की खुली छूट यहां पर मिली हुई है. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களையும் இளைஞர்களையும் கெடுக்கும் இந்த ட்ரக் மாஃபியா கும்பல் கூட ஆட்சியாளர்களின் ஆசையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. अवैध खनन करने वाले खनन माफिया राजनीति को भ्रष्ट करने में लगे हैं. இந்த இதே போல இதே போல கனிம வள கொள்ளை, தமிழ்நாட்டிலிருந்து கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. और करप्शन में तो डीएमके के सारे नेताओं ने मास्टर डिग्री हासिल की हुई है. அதுல ஊழல்ல பாத்தீங்கன்னா நம்ம திமுகவோட தலைவர்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். एक नेता कैश फॉर जॉब में प्रसिद्ध फंसे हुए हैं. அதுல ஒரு தலைவர் பார்த்தா வேலை வாங்கி கொடுக்கிறதுக்காக பணம் வாங்குறதுல மிக பெரும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார். दूसरे नेता मनी लॉन्ड्रिंग और अवैध लाल रेत खनन में फंसे हुए हैं. இன்னொரு தலைவர் எப்படின்னு பார்த்தா மணி லாண்டரிங் கேஸ்லயும் மாட்டிட்டு இருக்காரு, செம்பனல் கடத்தலையும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. तीसरे नेता आय से ज्यादा संपत्ति में फंसे हुए हैं. இன்னொரு தலைவர் எப்படி இருக்காருன்னு கேட்டா அவருடைய வருமானத்திற்கு மிக அதிகமாக சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார். चौथे नेता कोयला घोटाले में फंसे हुए हैं, कॉल स्कैम. அதை விட இன்னொருத்தர் என்னன்னு கேட்டா நிலக்கரியில மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார். पांचवें नेता 6000 करोड़ की CRIDP योजना में आरोपित है. இன்னொருத்தர் 6000 கோடி ரூபாய் CRIDP ஊழலில் அவலும் சிக்கி இருக்கிறார். और 2G स्कैम अभी समाप्त नहीं हुआ है. மறக்கவே முடியாது, இந்த 2G ஊழல் இன்னும் முடியவில்லை. कभी तो लगता है कि समाज में से चुन चुन कर सारे भ्रष्टाचारियों को डीएमके ने मेंबरशिप ड्राइव में शामिल किया है. இது எப்படி இருக்குன்னு கேட்டா யார் யாரெல்லாம் ஊழல் பெருச்சாளிகளோ, யார் யாரெல்லாம் ஊழல் செய்யறதுல உச்சத்தில் இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி தான் திமுக மெம்பராவே சேர்க்கும் போல இருக்கு. मित्रों, ये सारी चीज से तमिलनाडु की जनता परेशान है. இந்த ஊழல்வாதிகளால் தமிழ்நாடு மிகவும் துயரம் அடைந்திருக்கிறது, துன்பத்தில் இருக்கிறது. और इसलिए तमिलनाडु के मुख्यमंत्री और उनके सुपुत्र दोनों तमिलनाडु जनता का ध्यान भटकाने के लिए कुछ मुद्दे खड़े कर रहे हैं. இதனால தான் தன்னுடைய எங்கெங்க ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய புதல்வரும்
ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களா எடுத்து புதுசா ஒரு பிரச்சனையை தமிழகத்துக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். आज ही एक मीटिंग करने जा रहे हैं कि डिलिमिटेशन में हम साउथ को अन्याय नहीं होने देंगे. श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डिलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க எல்லாம் பேச போறீங்களா? எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறுசீரமைப்பு உங்களுக்கு புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது, கூடுதலாகத்தான் ஆகும் என்று.